நம்முடைய பிதாவாகி தேவனாலும் கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் இரக்கமும் சமாதானமும் உண்டாவதாக. அதிகால வேளையிலே ஒரு வேத பகுதி நாம் தியானித்து ஜெபிப்போம். புலம்பல் 3 அதிகாரம் 55 முதல் 58 ஆகிய வசனங்கள். மகா ஆழமான கிடங்கிலிருந்து கர்த்தாவே உம்முடைய நாமத்தை பற்றி கூப்பிட்டேன். என் சத்தத்தை கேட்டீர். என் பெருமூச்சுக்கும் என் கூப்பிடுதலுக்கும் உமது செவியை அடைத்து கொள்ளாதேயும். நான் உம்மை நோக்கி கூப்பிட்ட நாளிலே நீர் அணுகி பயப்படாதே என்கிறீர். ஆண்டவரே, என் ஆத்துமாவின் வழக்கை நடத்தினீர். என் பிராணனை மீட்டு கொண்டீர். ஹல்லேலூயா. பயப்படாதே என்றீர். என் பிராணனை மீட்டு கொண்டீர். கால வேளையிலே இன்னைக்கு யாரெல்லாம் இணைந்திருக்கிறீங்களோ, முதலாவது பயப்படாதே. இரண்டாவது, என் பிராணனை மீட்டு கொண்டீர். இந்த உலகம் முழுவதும் நம்மள எங்க போனாலும் சரி, எத்தனை இடத்துக்கு போனாலும் சரி, சமாதானம் எங்க கிடைக்கும் அப்படின்னா தேவனுடைய சமூகத்துல மட்டும்தான். ஒரு மனுஷன் தேவனுடைய பாதபடியில் இருக்கும்போது சமாதானம். அதிகால வேளையிலே தேவனை தேடும் போது சமாதானம். கால வேளையிலே கர்த்தருடைய வார்த்தை கேட்கீங்களா, உங்களுக்கு சமாதானம். முதலாவது பயப்படாதே, என் பிராணனை மீட்டு கொண்டீர். அந்த நம்பிக்கை நமக்கு வரணும். கால வேளையிலே நிறைய குடும்பத்துல நிறைய தேவைகள் உண்டு. ஒவ்வொரு வாரமும் நிறைய குடும்பத்திலே கடன் பிரச்சனையில போராடிய குடும்பங்கள் உண்டு. மாசம் மாசம் ஃபர்ஸ்ட் வீக் வந்தாச்சு அப்படின்னாலே கடன் பிரச்சனையில போராடிய குடும்பம் உண்டு. இன்னைக்கு கால வேளையில செய்தி என்ன அப்படின்னா, முதலாவது பயப்படாதே. இதயத்துக்குள்ளே தேவையில்லாத பயங்கள், என்ன செஞ்சுருவாங்களோ ஒரு பயம், பயப்படாதே. இரண்டாவது, என் பிராணனை மீட்டு கொண்டீர். இன்னைக்கு கால வேளையில கர்த்தருடைய ஜனம் யாரெல்லாம் இணைந்திருக்கிறீங்களோ, என் ஜீவனை என் பிராணனை மீட்டு கொண்டீர். இன்னைக்குள்ள வேதபதி நாம் தியானித்து ஜெபிக்க போகிறோம். மகா ஆழமான கிடங்கிலிருந்து கர்த்தாவே உம்முடைய நாமத்தை பற்றி கூப்பிட்டேன். செய்தினுடைய ஆழம் என்ன அப்படின்னா, மகா ஆழமான கிடங்கிலிருந்து, மகா ஆழமான கிடங்கு, ஒரு 100 அடி ஆழம், ஒரு 150 அடி ஆழம் அப்படிம்போம். ஆழமான கிணறு, இதெல்லாம் பழைய காலத்து கிணறு, அப்ப தோண்டி இருக்காங்க அப்படிம்பாங்க. இப்போ உள்ள கிணறுலாம் கிடையாது, பழைய காலத்து கிணறு, ரொம்ப ஆழமா இருக்கும் அப்படிம்பாங்க. அதே போல மகா ஆழமான கிடங்கிலிருந்து கர்த்தாவே உம்முடைய நாமத்தை பற்றி கூப்பிட்டேன். நான் இயேசு கிறிஸ்துவை நோக்கி கூப்பிடும் போது என் வாழ்க்கையில நான் எந்த பகுதியில இருக்கிறேனோ, எந்த இருளான பகுதியில இருக்கிறேனோ, எந்த கட்டிலே கட்டப்பட்ட நிலைமையில இருக்கிறேனோ, எந்த மனுஷனுக்கு அடிமையா வாழ்ந்துட்டு இருக்கிறேனோ, எந்த விக்கிரத்துக்கு அடிமையா வாழ்ந்துட்டு இருக்கிறேனோ, எந்த மாந்திரியத்திலே பலவிதமான பிரச்சனையோடு போராடி கொண்டிருக்கிறோனோ, இல்ல மரண தருவாயில போராடி கொண்டிருக்கிறோனோ, என் வாழ்க்கையில இதெல்லாம் நான் கடந்து வந்திருக்கேன். அதனால சொல்ல முடியும், வியாபாரத்துல இருக்கும்போது மாந்திரியத்திலையும் கஷ்டப்பட்டிருக்கேன், மனுஷனை நம்பி பல லட்சம் கொடுத்து கஷ்டப்பட்டிருக்கேன், விக்கிரத்துக்கு பணம் கொடுத்து அடிமையா வாழ்ந்திருக்கேன், பாவத்திலே அக்கிரமத்திலையும் சிக்கிக்கொண்டு துன்மார்க்கமான ஒரு வாழ்க்கை. மகா ஆழமான கிடங்கிலிருந்து கர்த்தாவே உம்மை கூப்பிட்டு. ஒரு மனுஷன் புலம்பும் போது யாருமே பக்கத்துல இருக்க மாட்டாங்க. அந்த புலம்பல் அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். எக்ஸாம்பிளுக்கு நம்ம சொல்லணும் அப்படின்னா, இந்த கொரோனா வந்துச்சு, அந்த நேரத்துல எத்தனை கோடி ஜனங்கள் ஜெபம் பண்ணுனாங்க, எத்தனை கோடி ஜனங்கள் குடும்பமா முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணாங்க, எத்தனை கோடி ஜனங்கள் வீட்டுல தேவனை ஆராதிச்சாங்க,
எத்தனை கோடி ஜனங்கள் உண்மையா தேவன் பக்கம் மனம் திரும்பினாங்க, தங்கள் பாவங்களை உணர்ந்து உணர்வடைந்து மனம் திரும்பினாங்க, கண்ணீரோடு தேவன் பக்கம் மனம் திரும்பினாங்க. இப்ப நம்ம 2026 வாழ்ந்துட்டு இருக்கோம். இப்ப மறுபடியும் ஜனங்களுடைய இருதயத்துக்குள்ள ஒரு கடினம். அந்த கடினம் எப்படி இருக்கு அப்படின்னா, பிரச்சனை வரும்போது தேவனுடைய சமூகத்துக்கு போறாங்க, உலகத்துக்குள்ள போகும்போது மோக இச்சைக்குள்ளே, காம விகாரத்துக்குள்ளே, இச்சைக்குள்ளே, அசுத்தத்துக்குள்ளே, அருவருப்புக்குள்ளே, பாவத்துக்குள்ளே, பொய்யான ஒரு வாழ்க்கைக்குள்ளே, மாயான ஒரு வாழ்க்கைக்குள்ளே, பலவிதமான பாவத்துக்குள்ளே, அக்கிரமத்துக்குள்ளே ஜனங்கள் சிக்கிட்டு, அப்புறம் என் வாழ்க்கையில வறுமை, தரித்திரம், பஞ்சம், கஷ்டம், பிரச்சனை அப்படின்னு சொல்லி புலம்பிட்டு இருப்பாங்க. கொரோனா நேரத்துல தேவனை எப்படி தேடணும், எத்தனையோ ஜெப குறிப்பு வந்துகிட்டே இருந்துச்சு. என் வீட்டுல இப்படி பிரச்சனை, என் குடும்பத்துல இப்படி பிரச்சனை. ஒரு ஜெப குறிப்பு வந்துச்சு, பையன் பிறந்து 40 நாள் தான் ஆச்சு, என் பையனுக்கு இந்த பெயர் வச்சிருக்கோம், கொஞ்சம் ஜெபம் பண்ணுவீங்களா அப்படின்னு சொல்லி ஒரு சகோதரி கேட்கிறாங்க. ஜெபம் பண்றேன்க்கா. கணவர் என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லி அடுத்த கேள்வி கேட்டேன். அடுத்த கேள்வி என்ன தெரியுமா பதில் வந்துச்சு, என் கணவர் இறந்து 40 நாள் ஆச்சு அப்படின்னாங்க. கொரோனா நேரத்துல கணவர் இறந்து போயிட்டாரு, அதே தேதியில பையன் பிறக்கிறான். அந்த அக்காவுக்கு வயசு 28, கணவருக்கும் அதே வயசு தான். எனக்கு ஒரு பக்கம் கண்ணீர் வடியுது, என்ன செய்யன்னு தெரியல. ஏன்னா கேள்வி கேட்டேன், இருதயம் ஃபுல்லா பாரம் ஆயிட்டு அடைச்சிட்டு, எனக்கு ஜெபம் பண்ணுங்க, என் பையனுக்கு ஜெபம் பண்ணுங்க, இந்த பெயர் வச்சிருக்கேன் அப்படிங்கிறாங்க. 5 வருஷம் ஆச்சு, இன்னும் என் இதயத்துல இருந்து போல. இப்படி எத்தனையோ ஜெப குறிப்புக்கா ஜெபம் பண்ணியிருக்கேன், கண்ணீரோடு ஜெபம் பண்ணியிருக்கேன். இன்னைக்கு தேவன் நமக்கு எல்லா விதமான வாசல் திறந்து வச்சிருக்காரு. நம்ம தேவனை எப்படி தேடுறோம் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் ஆழமா போய் பார்த்தால், பிரச்சனை வரும்போது தேடுறோம், குடும்பத்துக்குள்ள ஏதாவது ஒரு கஷ்டம் வந்துட்டுனா தேவனை தேடுறோம், ஏதாவது ஒரு வியாதி வந்துட்டுனா உடனே தேவனை தேடுறோம். சொல்ல முடியாத அளவுக்கு சில காரியங்கள் உண்டு, அப்படிப்பட்ட காரியங்களை தேவனை தேடணும். ஆனால் இன்னைக்கு நம்மளுடைய இருதயம் எப்படி இருக்கு அதை நம்ம கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். ஆனாலும் கர்த்தர் சொல்கிறார், பயப்படாதே, பயப்படாதே. ஒரு குடும்பம் உண்மையா தேவனை தேடினால், அதான் மகா ஆழமான கிடங்கில் இருந்து, மகா ஆழமான கிடங்கில் இருந்து எத்தனையோ ஜனங்கள் ஆன்லைன் மூலியமா இணைந்திருக்கிறீங்களா? நம்ம ஒவ்வொரு தடவை தேவனை தேடும் போது எப்படிப்பட்ட பிரச்சனையில நம்ம தேவனை தேடணும், எந்த மாதிரி ஒரு உபத்திரத்துல தேவனை தேடணும். இன்னைக்கு நம்முடைய இருதயம் தேவன் பக்கம் இருக்கா, இல்ல மாயான வலை, தந்திரமான வலை பிசாசு எல்லா பக்கமும் விதைச்சு வச்சிருக்கான். திரும்பி பார்த்தா பாவம் நெருங்கி நிற்கிற பாவம் என்று வேதம் சொல்கிறது. அதை உதறிவிட்டு நம்ம கர்த்தர் பக்கம் உண்மையா வாழ்ந்துட்டு இருந்தால் கண்டிப்பா தேவன் ஆசீர்வதிப்பார். ஜனங்கள் எதுல கஷ்டப்படுறாங்கன்னு சொல்லி பார்க்கும்போது, பழைய சுபாவங்கள், பழைய எண்ணங்கள், பழைய வாழ்க்கை, பழைய 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 வாழ்க்கைக்குள்ள மறுபடியும் உலகத்துக்குள்ள போய் சிக்கிக்கிட்டு, அதான் மகா ஆழமான கிடங்கு. முதல்ல மகா ஆழமான கிடங்கு அப்படின்னா நம்ம மக்களுக்கு புரியணும், அவங்க இருதயத்துக்குள்ள தெரியும், ஆமா நான் தேவனை உண்மையா தேடல, நான் பழைய மாதிரி பைபிள் வாசிக்கல, நான் பழைய மாதிரி பாட்டு படிச்சு ஜெபம் பண்ணல, நான் பழைய மாதிரி சர்ச்சுக்கு போல, நான் ரட்சிக்கப்பட்ட நாள்ல எப்படி இருந்தேன், அபிஷேகம் பண்ணப்பட்ட நாள்ல எப்படி இருந்தேன், ஆதியில் உள்ள அன்பு எப்படி இருந்துச்சு, இன்னைக்கு நான் எப்படி இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி நம்ம இருதயம் நமக்கு சாட்சி கொடுக்கும். வேற யாரும் சொல்ல வேண்டாம். ஒரு காலத்துல காலையில எந்திரிச்சு கையில பைபிள் எடுத்து வாசித்தவங்க, ஒரு காலத்துல ஜெபம் பண்ணவங்க, இன்னைக்கு கர்த்தரை விட்டு தள்ளி போறதுக்கு நம்ம கையில செல்போனே இருக்கு. பல மணி நேரம் செல்போன்ல மூழ்கி கிடந்து நிறைய குடும்பத்திலே கர்த்தரை விட்டு தள்ளி போயிட்டாங்க. கொரோனா நேரத்துல செல்போன் பார்த்து ஜெபித்த குடும்பங்கள் இன்னைக்கு கர்த்தரை விட்டு தள்ளி போயிட்டாங்க. காரணம் என்ன?
மகா ஆழமான கிடங்குக்குள்ளே சில ஜனங்கள் கிடக்குறாங்க. அது அவங்களுக்கே தெரியாது. காலையில உங்க ஜெபத்தை கேட்பேன் பிரதர். சரி, கையில பைபிள் எடுத்து வாசித்தீங்களா? ஜெபம் பண்றீங்களா? தேவனை தேடுறீங்களா? உங்க இருதயம் தேவனுக்கு முன்பாக எப்படி இருக்கு? இந்த பூமியிலே ஒரு மனுஷன் வாழும்போது உண்மையா தேவனை தேடினால், பரிசுத்தமா வாழ்ந்து தேவனை தேடினால், நற்கிரியை செய்து தேவனை தேடினால், நன்மை செய்து தேவனை தேடினால், தான தர்மம் செய்து தேவனை தேடினால், இடைவிடாமல் தேவனை தேடினால், எல்லாவற்றைக்கும் ஸ்தோத்திரம் செய்து தேவனை தேடினால், கண்டிப்பா நம்முடைய ஜெபத்துக்கு பதில் வந்துகிட்டே இருக்கும். இன்னைக்கு நிறைய காரியங்கள், ஒரு மனுஷன் சிறையிருப்புக்குள்ள ஏன் இருக்கிறான் அப்படின்னா, மன்னிக்கிற சுபாவம் இல்லை, கர்த்தரை விட்டு தள்ளி போயாச்சு, அவிசுவாசம் உள்ள வந்துட்டு. ஒரு மனுஷனுக்குள்ள அவிசுவாசம் வந்துட்டு அப்படின்னாலே பழைய வாழ்க்கைக்குள்ள போயிடுவான். ஒரு மனுஷன் விக்கிரத்துக்குள்ள போயிட்டான்னா பழைய வாழ்க்கைக்குள்ள போயிட்டான். ஒரு மனுஷன் பாவத்துக்குள்ள போயிட்டான்னா பழைய வாழ்க்கைக்குள்ள போயிட்டான். இதெல்லாம் ஏன் உங்களுக்கு காலையில சொல்லித்தர அப்படின்னா, மகா ஆழமான கிடங்கு. மகா ஆழமான கிடங்கு அப்படின்னாலே, கொரோனா நேரத்துல நாள் பார்க்க மாட்டேன், நேரம் பார்க்க மாட்டேன், அஞ்சனம் பார்க்க மாட்டேன், விக்கிரத்துக்குள்ள போக மாட்டேன், பழைய பாவ வாழ்க்கைக்குள்ள போக மாட்டேன், அசுத்தத்துக்குள்ள போக மாட்டேன், அருவருப்புக்குள்ள போக மாட்டேன், லஞ்சம் வாங்க மாட்டேன், நான் இனிமேல் இதை செய்ய மாட்டேன், அதை செய்ய மாட்டேன்னு சொல்லி எத்தனையோ குடும்பத்துல கொரோனா நேரத்துல ஒரே பொருத்தனை தான். பொருத்தனை பொருத்தனை பொருத்தனை. நான் இனிமேல் உமக்கா வாழ்வப்பா, இனிமேல் நான் ஜெபம் பண்ணுவேன், இனிமேல் எழுப்புதலுக்காக நான் ஜெபம் பண்ணுவேன், இனிமேல் நான் சுவிசேஷம் அறிவிப்பேன், இனிமேல் என் குடும்பத்தை நான் ஆதாயப்படுத்திக் கொள்வேன்னு சொல்லி ஜெபித்த குடும்பங்கள் இன்னைக்கு பார்த்தா செல்போனை கையில் எடுத்துட்டு அழகா ஒரு ஓரமா போய் உட்காந்து செல்போனை பார்த்துட்டு இருக்காங்க. படுத்து கிடந்து செல்போன் தான் பார்க்குறாங்க. நான் சொல்றதெல்லாம் அப்படியே நிறைய வீட்டில் நடந்துட்டு இருக்குப்பா. இதான் இப்போ உள்ளது கடைசி காலம். கண்ணீரோடு ஜெபித்த குடும்பங்கள் இன்னைக்கு செல்போன் எடுத்துட்டு செல்போனை பார்த்துட்டு புலம்பிட்டு இருக்கிறாங்க, இல்லைன்னா சிரிச்சிட்டு இருக்கிறாங்க, நேரம் ஃபுல்லா திருடிட்டு இருக்கு. நம்ம வாழ்க்கை கர்த்தர் பக்கம் உண்மையில இருந்தால் பல மடங்கு ஆசீர்வாதம். தேவனுக்கு பிரியமானபடி வாழ்ந்தால் ஆசீர்வாதம். மகா கடங்கிலிருந்து, ஆழமான கடங்கிலிருந்து புலம்பி கர்த்தரை நோக்கி ஜெபிக்கிற குடும்பங்கள், கோடிக்கணக்கான ஜனங்கள் இருக்கு. அதுல ஒண்ணு கடன், இல்லைன்னா கணவர் மதுபான அடிமையில இருப்பாரு, விபச்சார அடிமையில இருப்பாரு, அசுத்தத்துக்குள்ள இருப்பாரு. அந்த குடும்பத்துல பார்த்தா தாய்மார்கள் இல்ல அம்மாமார்கள், வயசான பாட்டி புலம்பிட்டு இருப்பாங்க. என்னன்னு சொல்லி கேட்டா, என் குடும்பத்துல கர்த்தரை விட்டு தள்ளி போயிட்டாங்க, வீட்டுக்கு வந்த மருமகன் சரியில்லை, மருமகள் சரியில்லைன்னு சொல்லி புலம்புற தாய்மார்கள் எத்தனையோ உண்டு. குடும்பத்துக்காக எவ்வளவு நேரம் தரப்புல நிக்கிறோம் சொல்லி பார்த்தா, நமக்கு தேவை இருந்தால் தேவனோட சமூகத்துக்கு போறோம், அதுக்கப்புறம் பார்த்தா மறுபடியும் உலகத்துக்குள்ள போய் எத்தனையோ காரியத்துல போய் சிக்கி கொள்றாங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் புலம்பல். ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில ஏன் புலம்பல் வரும் சொல்லி வேதத்தின்படி பார்க்கும்போது, ஒரு மனுஷன் கர்த்தரை விட்டு தள்ளி போனாலே புலம்ப ஆரம்பிச்சிருவான். நான் கையில பைபிள் எடுத்து வாசிக்கும் போது கண்டுபிடிச்ச காரியம் என்ன தெரியுமா? ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்தாராம். ஒரு மனுஷன் தேவனோடு சஞ்சரித்தால், தேவனோடு நடந்தால், தேவனோடு வாழ்ந்தால், தேவனோடு உறவுல இருந்தால், தேவனோடு ஐக்கியமா இருந்தால், தேவ பிரசன்னத்துல இருந்தால், தேவனுடைய பாதுகாப்புக்குள்ள இருந்தால், தேவனுடைய செட்டைகளுக்குள்ளே, தேவனுடைய செட்டைகளின் கீழே இருந்தால் எவ்வளவு கிருபை! அதெல்லாம் யோசித்து பார்க்கவே முடியல. ஆனா அந்த கடைசி காலத்திலே செல்போன் செல்போன் செல்போன். வீட்டுல 4 பேர் இருக்கிறாங்களா, 6 பேர் இருக்கிறாங்களா, செல்போன். 6 பேர் இருந்தா 6 பேருக்கும் செல்போன். அதுலயும் சில வீட்டுல 2 சிம் கார்டு.
ஆக மொத்தம் குடும்ப ஜெபம் இல்ல, நிறைய வீட்டுல கையில பைபிள் எடுத்து வாசிக்கல, ஞாயிற்றுக்கிழமை போகும்போது செல்போன் தான் கொண்டு போறாங்க, சர்ச்சுக்கு போகும்போது கையில பைபிள் கொண்டு போல, இப்படி நிறைய சொல்ல முடியும். இதெல்லாம் என்னன்னே அப்படின்னா, கர்த்தரை விட்டு தள்ளி போறதுக்கு நிறைய காரியங்கள் உள்ள வந்துட்டு, உலக கவலை, வீடு கட்டணும், சொத்து சேர்க்கணும், நகை சேர்க்கணும், வீட்டுல அவங்க அப்படி இருக்காங்க, அவங்க அப்படி இருப்பாங்க, இதை மட்டுமே யோசித்து 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 புலம்புற குடும்பங்கள் அதிகமாயிட்டு, மகா ஆழமான கிடங்கிலிருந்து கர்த்தாவே, மகா ஆழமான கிடங்கு, இந்த வசனத்தை பேசும்போது, அம்மானே என் வீட்டுல இருக்க பிரச்சனை மகா ஆழமான பிரச்சனையா இருக்கு, நானும் புலம்பிட்டு இருக்கிறேன், நானும் தேவனை நோக்கி கூப்பிடுறேன், நானும் ஜெபிக்கிறேன், இருக்கா? கொஞ்சம் யோசித்து பாருங்க. ஏன்னா நிறைய வீட்டுல கால வேளையில என் கூட கர்த்தர் பேசுவாரா, என் கூட பரிசுத்த ஆவியானவர் பேசுவாரா, என் வாழ்க்கையில உள்ள பிரச்சனை யாருக்காவது தெரியுமா அப்படின்னு சொல்லி புலம்புற குடும்பங்கள் இருக்கிறீங்களா? நிறைய வீட்டுல அப்படி இருக்குல்ல. ஒரு குடும்பத்துல காலையில கேட்டா பரவாயில்ல, எத்தனையோ தேசத்துக்குள்ளே வேற வேற சூழ்நிலையில இணைந்திருக்கிறீங்களா? தேவனுக்கு தெரியும், யாரும் தேவனை ஏமாற்ற முடியாது. உங்க வீட்டுக்குள்ள, உங்க குடும்பத்திலே எந்த உபத்திரத்தோடு, எந்த வேதனையோடு, எந்த கண்ணீரோடு காலவேளையிலே வசனத்தை கேட்கும் போது, பிரதர் காலையில ஒரு சின்ன செய்தி கேட்கணும் தான் வந்தோம், ஆனா எங்க வீட்டுல பிரச்சனை நீங்க சொல்றீங்க. ஆமா, பிரச்சனை வீட்டுல இருக்கு, அதனால சொல்றேன். 5 வருஷம் முன்னாடி தேவனை தேடும் போது எவ்வளவு நேரம் நம்ம முழங்கால நின்னோம், எப்படிலாம் நம்ம ஜெபம் பண்ணணும். ஆனா இன்னைக்கு நம்ம எதுக்காக ஜெபம் பண்றோம்? 5 வருஷம் முன்னாடி பொருத்தனை பண்ண நம்ம இன்னைக்கு அந்த பொருத்தனை நம்ம நிறைவேற்றுறோமா? எனக்கு தெரிஞ்சு ஏகப்பட்ட குடும்பத்துல என்கிட்ட பேசினாங்க கொரோனா நேரத்துல. ஏன்னா ஆன்லைன் மூலியமாக கொரோனாக்கு முன்னக்கூட்டியே செய்தி அனுப்பிட்டு இருக்கேன். கண்ணீரோடு 2 வருஷம் ஜெபம் பண்ணிருக்கேன் கொரோனாக்கு. அதனால அந்த பாரம் எனக்கு தெரியும். எத்தனையோ பொருத்தனை பண்ணியிருந்தாங்க. சர்ச்சு பூட்டி இருக்கு, சர்ச்சுக்குள்ள போக முடியல, புலம்புனாங்க, கண்ணீரோடு ஜெபம் பண்ணாங்க. இன்னைக்கு எல்லா நாட்டுக்குள்ளேயும் சர்ச்சு திறந்திருக்கு, வாசல் திறந்திருக்கு. ஞாயிற்றுக்கிழமான சர்ச்சுக்கு போக மாட்டுக்காங்க, குடும்பமா தேவனை தேட மாட்டுக்காங்க. ஆனா கொரோனா நேரத்துல பூட்டி கிடக்கும் போது தேவனை குடும்பமா தேடினாங்க. இன்னைக்கு சர்ச்சு திறந்திருக்கு, ஆனா குடும்பமா போக மாட்டுக்காங்க. கொரோனா நேரத்துல எல்லாரும் முழங்கால் போட்டு வீட்டுக்குள்ள குடும்பமா முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணாங்க. இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை பார்த்தா வியாபாரத்துக்கு போயாச்சு, ஞாயிற்றுக்கிழமை பார்த்தா திருமண காரியம், ஞாயிற்றுக்கிழமை பார்த்தா ஃப்ரெண்டை பார்க்க போயாச்சு. ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில ஏன் மகா ஆழமான கிடங்கு அப்படின்னா, தேவனை மறந்து வாழும்போது மகா ஆழமான கிடங்குக்குள்ள ஆட்டோமேட்டிக்கா போயிருவாங்க. என் வாழ்க்கையில நான் பார்த்திருக்கேன். எதனால ஒரு மனுஷனோட வாழ்க்கையில பிரச்சனை ஏன் மறுபடி வருது அப்படின்னா, தேவனை மறந்தால் எல்லா பிரச்சனையும் ஆட்டோமேட்டிக்கா உள்ள வந்துரும். வசனம் ஏகப்பட்ட ரெக்கார்டு இருக்கு. ஒரு மனுஷன் தேவனை மறந்தால், ரோமர் 1ஆம் அதிகாரத்துல வாசித்து பாருங்க தெரியும், ஒரு மனுஷன் தண்டனைக்குள்ளே போயிடுவான். அதனால கால வேளையில யாரெல்லாம் இணைந்திருக்கிறீங்களோ, முதல்ல சொல்றார், பயப்படாத. மகா ஆழமான கிடங்கில் இருந்து கர்த்தாவே உம்முடைய நாமத்தை பற்றி கூப்பிட்டேன், உம்முடைய நாமத்தை பற்றி கூப்பிட்டேன். காலைவேளையில யாரெல்லாம் கூப்பிடுறீங்க? உண்மையா கூப்பிடுவீங்களா? தேவனை நோக்கி உண்மையா கூப்பிடுவீங்களா? பொருத்தனை பண்ணீங்களா? கொரோனா நேரத்துல பொருத்தனை பண்ணினீங்களா? அந்த பொருத்தனை இன்னைக்கு உங்களோட வாழ்க்கையில மறக்காம செஞ்சிட்டு இருக்கிறீங்களா? அழிந்து போற ஆத்துமாக்களுக்காக, எழுப்புதலுக்காக திறப்புல நிக்கன்னு சொல்லி எத்தனையோ குடும்பத்துல ஜெபிக்க ஆரம்பிச்சீங்க.
இன்னைக்கு அந்த ஜெபம் இருக்கா? இன்னைக்கு அந்த தாகம் இருக்கா? இன்னைக்கு அந்த பாரம் இருக்கா? இன்னைக்கு அந்த வைராக்கியம் இருக்கா? நம்மை நாம் ஆராய்ந்து பார்த்து ஜெபிக்கும் போதுதான் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள முடியும். தேவனிடத்திலிருந்து வார்த்தைகளை பெற்றுக்கொள்ள முடியும். தேவனை முகமுகமா தரிசிக்கணும் அப்படின்னா விட வேண்டிய காரியத்தை விட்டா மட்டும்தான் தரிசிக்க முடியும். இன்னைக்கு நிறைய குடும்பத்துல எதுல லாக் ஆகி போய் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி, என் வாழ்க்கையில நான் கற்றுக்கொண்ட காரியங்கள் என்ன தெரியுமா? உலகத்துக்குள்ள போகும்போது நிறைய தேவைகள், வீட்டுல சம்பளம் கம்மி, பிள்ளைகள் பார்த்தா ஸ்கூல் படிச்சுட்டு இருக்கு, காலேஜ் படிச்சுட்டு இருக்கு, திருமண வயசு, வீட்டுல பார்த்தா பல தேவைகள் இருக்கு. சில குடும்பத்திலே கடனுக்கு மேல கடன் வாங்கி வச்சுட்டாங்க. இது போக மதுபான அடிமை, போதை அடிமை, கஞ்சா பழக்கம், எத்தனையோ பாவ காரியத்திலே ஜனங்கள் சிக்கிக்கிட்டு இருக்கிறாங்க. எப்படியாவது என் கணவர் ரட்சிக்கப்படணும், என் பையன் ரட்சிக்கப்படும் சொல்லி ஜெபிக்கிற தாய்மார்கள், புலம்பி கண்ணீரோடு தரப்புல நிற்கிற தாய்மார்கள் உண்டு. அதான் மகா ஆழமான கடங்களிலிருந்து கர்த்தாவே உம்முடைய நாமத்தை பற்றி கூப்பிட்டேன். நமக்கு வேற யார் இருக்கா? கர்த்தரை நோக்கி தான் கூப்பிட முடியும். என் வாழ்க்கையிலே நான் கண்ணீரோடு ஜெபித்த காலங்கள் அதிகம். கண்ணீரோடு கையில பைபிள் எடுத்து வாசித்த காலங்கள் தான் அதிகம். ஊழித்து வந்ததுக்கு அப்புறம் கையில பைபிள் எடுத்து வாசிக்கும்போது ஆட்டோமேட்டிக்கா கண்ணீர் வந்துடும். ஏன்னா விக்கிரத்துக்கும் மாந்திரியத்துக்கும் மனுஷனை நம்பி துன்மார்க்கமான வாழ்க்கைகளில் போயிட்டு வந்துட்டேன். ஆக மொத்தம் கையில பைபிள் எடுத்து வாசித்தேன். என் வாழ்க்கையில சாபம் ஏன் வந்துச்சு? எதனால தேவனை விட்டு தள்ளி போனேன்? எதனால தேவனுடைய பாதுகாப்பு இல்லை? ஏன் ஒரு மனுஷன் புலம்புறான்? ஏன் ஒரு மனுஷன் கண்ணீர் வடிக்கிறான்? எல்லாத்துக்கும் பைபிள் ஆன்சர் இருக்கு. மகா ஆழமான கடங்களிலிருந்து என் வாழ்க்கையில, தனிப்பட்ட வாழ்க்கையில நான் தேவனை நோக்கி கூப்பிட்டு இருக்கேன். ஆலயத்துல போய் கண்ணீர் வடிச்சு ஜெபம் பண்ணுவேன். கடன் பிரச்சனையில போராடிட்டு இருக்கும்போது தேவனுடைய சமூகத்துல போய் ஜெபிக்க ஆரம்பிச்சேன். இந்த காலவெளியிலே யாரெல்லாம் எந்த சூழ்நிலை இணைந்திருக்கிறீங்களோ எனக்கு தெரியாது, ஆனா பரலோகத்துல தேவனுக்கு தெரியும். ஒன்னே ஒண்ணு மட்டும் யோசித்து பாருங்களேன், ஆதியில உள்ள அன்பு இருக்கா? எனக்கு ஒரு சகோதரி தொடர்பு கொண்டாங்க. அண்ணே, உங்க செய்தி நான் 2 மாசமா கேட்டேன், எனக்கு பிரயோஜனமா இருந்துச்சு, அதனால நான் உங்களை கூப்பிட்டேன் அப்படின்னாங்க. சொல்லுங்கக்கா அப்படின்னு. நான் வேற நாட்டில் இருக்கிறோம்னே, வாலிப வயசுல நான் ரட்சிக்கப்பட்ட பிள்ளை தான். சர்ச்சில் சண்டே கிளாஸு இன்னுமாக மற்ற ஊழியங்கள்லாம் செய்திருக்கிறேன். வாலிப வயசுல விரும்பி திருமணம் முடித்தேன். அம்மா அப்பா விட்டு தள்ளி போயிட்டேன். சொந்த தேசத்தை விட்டு தள்ளி போயிட்டேன். கிட்டத்தட்ட 21 வருஷம் ஆச்சு. இந்த 21 வருஷமும் நான் தேவனை தேடலை. நான் கையில் பைபிள் எடுத்து வாசிக்கல. நான் சர்ச்சைக்கு போல. கணவர் கர்த்தரை அறியாத ஒரு நபர். என் வாழ்க்கையில் 21 வருஷம் என் கணவருக்காக, பிள்ளைகளுக்காக நான் வாழ்ந்துட்டு இருக்கேன். ஒரு நாளைக்கு செல்போன் மட்டுமே குறைஞ்சது ஒரு 6 மணி நேரம் பார்ப்பேன். பகல் நேரம் ஃபுல்லாக செல்ஃபோன் தான் இருப்பேன். உங்களுடைய வீடியோ நான் பார்த்தேன். அதுக்கப்புறம் என்னோட சமூகத்தில் ஜெபிக்க ஆரம்பித்தேன். இப்போ 5 மணி நேரம் 6 மணி நேரம் செல்ஃபோன் நான் பார்க்கறது இல்லை. அதே 5 மணி நேரம் 6 மணி நேரம் இப்போ நான் கையில் பைபிள் எடுத்து வாசிக்கிறேன், நான் ஜெபிக்கிறேன். வாலிப வயசில் நான் தேவனை எப்படி தேடணும், இப்போ என் இதயத்துக்குள்ள மறுபடியும் எனக்கு அந்த சமாதானம் கிடைச்சிருக்குனே. நான் செல்ஃபோன் பார்க்குறத விட்டுட்டேனே. ஆனால் உங்கள் வீடியோ நான் கேட்குறேன், எனக்கு அது பிரயோஜனமாக இருந்துச்சு, அதனால் நான் கேட்குறேன் அப்படின்னாங்க. இதை ஏன் உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, உங்கள் இருதயம் தேவன் பக்கம் மனம் திரும்புது அப்படின்னா அதுதான் பர்ஃபெக்ட். சொல்கிறதுக்குலாம் ஒன்றுமே இல்லை. ரவிராஜ் காலையில் இன்னைக்கு உங்களோட பேசுறதுக்கு எனக்கு உயிர் பிச்சை கொடுத்துருக்காரு, அவ்வளோதான். சொல்கிறதுக்கெல்லாம் பெருமை பாராட்டுக்கெல்லாம் ஒன்றுமே இல்லை. ஒரு நாள் நம்ம உயிரோடு இருக்கிறோம் அப்படின்னா பரலோகத்தில் எனக்கு ஒரு கிருபை தந்திருக்காரு, அதனால் உங்களோட பேசிகிட்டு இருக்கேன்.
அதிகாலை வேளை உங்கள்கிட்ட பேசிட்டுங்க அப்படின்னா இதுல ஒண்ணுமே இல்லை, பெருமை பாராட்டுக்குள்ள ஒண்ணுமே இல்லை. உங்களுக்கு இந்த செய்தி உங்க வீட்டுக்குள்ள வரும்போது நீங்க எத்தனை மணி நேரம் செல்போன்ல அடிமையா இருக்கிறீங்க, அதை கொஞ்சம் யோசித்து பாருங்க. ஏன்னா நம்ம வாழ்க்கையில நமக்கும் தேவனுக்கும் உள்ள அந்த தொடர்பு, அந்த உறவு, அந்த ஐக்கியம் எப்படி இருக்கு? ஒரு மனுஷன் தேவனோடு நடக்கிறான் அப்படின்னாலே கிட்டத்தட்ட ஏகப்பட்ட பிளெஸ்ஸிங் வாங்கிடலாம். இருதயத்துக்குள்ள சமாதானம் இருக்கும், ஆட்டோமேட்டிக்கா எல்லாமே சரியாயிரும். ஏன்னா என் வாழ்க்கையில் நான் 2016 கடன் மத்தியிலே தேவனை தேட ஆரம்பிக்கும் போது 40 நாள் பாஸ்டிங் போட்டு ஜெபிக்க ஆரம்பிச்சேன். நான் பரலோகத்துக்காக வேலை பார்க்கணும், என் கை இந்த பூமிக்கு வேலை செய்யக்கூடாது, நான் பரலோகத்துக்காக வேலை செய்யணும்னு சொல்லி 40 நாள் பாஸ்டிங் போட்டு ஜெபிக்கும் போது யாரை நான் அனுப்புவேன்? நான் போறேன்ப்பா, என்னை அனுப்புவீங்களா சுவிசேஷ ஊழியத்துக்கான்னு சொல்லி கேட்க ஆரம்பிச்சேன். கர்த்தர் அபிஷேகம் பண்ணினார், அதே நேரத்தில் சாவியும் கொடுத்தார். அதுக்கப்புறம் மறுபடியும் அபிஷேகம் பண்ணினார், அந்நிய பாஷை கிஃப்ட் கொடுத்தார், வேதத்தை தியானிக்க இருதய மனக்கண்கள் திறந்தார். இரவு மூலமாக தேவனுடைய சமூகத்துல காத்திருக்க தேவன் கிருபை தந்தார். இதெல்லாம் ஏன் உங்களுக்கு சொல்றேன் அப்படின்னா, நானும் என்னையும் சேர்த்தான் சொல்றேன். மகா ஆழமான கடலில் இருந்து கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன். 2016 2015 கண்ணீர் வாழ்க்கை மட்டும்தான் இருந்துச்சு. ஊழியத்து வந்ததுக்கு அப்புறமும் கிட்டத்தட்ட ஒரு 5-6 வருஷம் 2021 வரையும் எப்போதுமே ஆட்டோமேட்டிக்கா கண்ணீர் வந்துடும். என் மனைவிட்ட சொல்லிட்டு இருப்பேன், நான் ஒரு அனாதை அப்படிம்பேன். இதே உங்களுக்கு சொல்றேன் அப்படின்னா, ஒரு மனுஷன் புலம்பும் போது எந்த வார்த்தை சொல்றான்னு சொல்லி பார்த்தா ரொம்ப இக்கட்டான சூழல் சொல்லிட்டு இருப்பான். அதே போல என் வாழ்க்கையில நான் சொல்லியிருக்கேன், நான் ஒரு அனாதை அப்படிம்பேன். ஆனால் இதெல்லாம் ஏன் உங்களுக்கு சொல்றேன் அப்படின்னா, கஷ்டப்படும் போது பக்கத்துல யாருமே இருக்க மாட்டாங்க. மகா ஆழமான கிடங்கு அப்படின்னாலே ஒவ்வொரு குடும்பத்துக்குள்ளயுமே அந்த சூழ்நிலை கடந்து வந்திருப்பாங்க. அந்த சூழ்நிலைக்குள்ள உள்ள இருப்பீங்க, வெளியே தெரியாது. ஒரு 20 லட்ச ரூபா, 30 லட்ச ரூபா, 40 லட்ச ரூபா கடன் வந்துட்டு அப்படின்னாலே ஆட்டோமேட்டிக்கா நிம்மதி இல்லாம போயிருது. வீட்டுல ஸ்நாக்ஸ் வாங்க நின்றுது, வீட்டுல எங்கேயாவது வெளியில கூட்டு போறது நின்றுது. கடன் பிரச்சனையில இருதயம் ஃபுல்லா பாரம் ஆயிருது. அப்புறம் எங்கேயாவது சோர்ந்து போய் எங்கேயோ ஒரு ஓரமா உட்காந்துருந்தாங்க. இதெல்லாம் இப்ப நிறைய வீட்டுக்குள்ள ஆன்லைன்ல ப்ராசஸ்ல நடந்துட்டு இருக்கு. என்னன்னு கேட்டா, ஒரு ஹோம் லோன், ஒரு பிசினஸ் லோன், ஒரு பர்சனல் லோன், இல்லைன்னா பிள்ளைகள் படிப்புக்காக, இல்லைன்னா தனியா ஃபைனான்ஸ் வாங்கியிருப்பாங்க. இப்படி ஒவ்வொரு வீட்லயுமே ஒவ்வொரு கடன்கள் இருக்கு. இதை ஏன் உங்களுக்கு விளக்கமா சொல்றேன் அப்படின்னா, மகா ஆழமான கடன்கள் இருந்து கர்த்தாவே கர்த்தாவே அப்படின்னு சொல்லும்போது நம்ம அந்த வார்த்தையை கொஞ்சம் ஆழமா யோசித்து பார்க்கணும். ஒரு மனுஷன் பிரச்சனையில இருக்கும்போது, புலம்பிட்டு இருக்கும்போது, கர்த்தாவே உங்களை விட்ட எனக்கு யார் இல்லப்பா அப்படின்னு சொல்லி புலம்ப ஆரம்பிச்சிருவாங்க. இன்னைக்கு நிறைய வீட்டுல இந்த 2026 என்னென்ன நடக்கு அப்படின்னா, புலம்புற குடும்பங்கள் உண்டு. சில குடும்பத்துல புலம்பி எந்திரிச்சு வெளியில வந்திருப்பாங்க. ஒரு 5 வருஷம் 10 வருஷம் முன்னாடி போய் பார்த்தா அவனோட வாழ்க்கையில ஒரு புலம்பல் இருந்திருக்கும், வெளியே தெரியாது. சில குடும்பத்துல தாய்மார்கள் கண்ணீர் வடிப்பாங்க, என்னை ஏமாத்திட்டானே, நான் நம்பி போனேன், என்னை ஏமாத்திட்டானே, என் ஃப்ரெண்டு என்னை ஏமாத்திட்டாளே, என் கூட இருந்தவங்க என்னை ஏமாத்திட்டாங்களே, என் பிசினஸ் பார்ட்னர் என்னை ஏமாத்திட்டாங்களே, நான் நம்பி போனேன், இன்னைக்கு நான் ஏமாந்து நிக்கிறேன், நகையை கொடுத்துட்டேன், பணத்தை கொடுத்துட்டேன், என்னை ஏமாத்திட்டாங்களே, என் சொந்தக்காரன் என்னை ஏமாத்திட்டானே, என் பக்கத்து வீட்டுல என்னை ஏமாத்திட்டாங்களே. ஏமாந்து புலம்புற குடும்பங்களும் உண்டு. அதுவும் மக ஆழமான கிடங்கு தான். ஒரு மனுஷன் எந்த ஆழத்துக்குள்ள கிடக்கான், பிசாசுனுடைய பிடியில இருப்பான். கையில பைபிள் எடுத்து வாசிக்க முடியாது. எனக்கு ஒரு சகோதரி 55 வயசு இருக்கும், ஜெபிக்க வரும்போது சொன்னாங்க, கொஞ்சம் கண்ணு தெரிய மாட்டேங்குது பிரதர், பெரிய பைபிள் வீட்டில் வச்சிருக்கேன்,
பைபிள் எடுத்து வாசிக்கணும்னாலே கொட்டாய் வந்துடுது. நான் பைபிள் வாசித்த 2-3 வருஷம் ஆச்சு, நான் நல்லா பைபிள் வாசிக்கிற சகோதரி தான் அப்படின்னாங்க. முதல்ல கண்ணாடியை போடுங்க, வேற கண்ணாடி மாற்றுங்க. முதல்ல கையில் பைபிள் எடுத்து வாசிங்க. கர்த்தரை விட்டு தள்ளி போன காரியத்தில் அறிக்கை பண்ணுங்க. இதெல்லாம் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, கையில் பைபிள் எடுத்து வாசிக்க முடியல, முழங்கால நின்று ஜெபிக்க முடியல, கர்த்தரை விட்டு தள்ளி போயாச்சு. ஆழமான கிடங்கு, மகா ஆழமான கிடங்கு. மகா அப்படின்னாலே அது ஒரு அதிகமான ஆழமான கிடங்கு. இப்படிப்பட்ட உபத்திரத்துல யாராவது இருக்கிறீங்களா? யாராவது பிரச்சனைக்குள்ள வாழ்ந்துட்டு இருக்கிறீங்களா? வெளியில வர முடியலையா? போராடி தவிக்கிறீங்களா? என்ன செய்யறேன்னு சொல்லி புலம்பிட்டு இருக்கிறீங்களா? சின்ன ஜெபம் பண்ணுங்க. கர்த்தாவே, உம்முடைய நாமத்தை பற்றி கூப்பிட்டேன், எனக்கு உங்களை விட்ட வேற யாருமே வழி இல்லப்பா, என்னை காப்பாத்துங்க. ஒரு சின்ன ஜெபம் பண்ணா கூட போதும். உங்க இருதயம் தேவன் பக்கம் திரும்பிட்டினாலே போதும், வாழ்க்கை சக்சஸா மாறிடும். ஒருவேளை அண்ணே நான் ஃபெயிலியர் மாடலா இருக்கேன், நான் தோல்வியா இருக்கேன், நான் எல்லாராலும் கைவிடப்பட்ட நிலைமையில இருக்கேன், நான் எதை செஞ்சாலும் லாஸ் ஆயிருது, நான் எந்த பிசினஸ் தொட்டாலும் எனக்கு ஒரு ஃபெயில் ஆயிருது, அதனால வீட்டில் கடன், அதனால குடும்பத்தில் நிம்மதி இல்லை, மனைவி ஒரு பக்கம் இருக்கிறா, நான் ஒரு பக்கம் இருக்கிறேன், என் வீட்டில் நாங்கள் 2 பேருமே வேற பக்கம் இருக்கிறோம், பிள்ளைகள் ஒரு பக்கம் இருக்கு. எங்க இருந்து இந்த செய்தி கேட்டாலும் சரி, எந்த நாட்டுக்குள்ள இருந்து செய்தி கேட்டாலும் சரி, மகா ஆழமான கிடங்கில் இருந்து அந்த வேர்ட் ஒவ்வொரு வீட்டுக்குள்ளேயும் வரும்போது ஒவ்வொரு வார்த்தை மூலியமா கர்த்தர் பேசி கொண்டிருக்கிறார். சில குடும்பத்துல யோசிக்கிறீங்க, என் வீட்டுக்குள்ள பேசுவார். ஆமா பேசுவார். நீங்க தேவனை தேடி எத்தனை நாள் ஆச்சு? உங்க இதயத்துல கை வச்சு சொல்லுங்க பாப்போம். நீங்க கையில பைபிள் எடுத்து வாசி எத்தனை நாள் ஆச்சு? நீங்க உண்மையா தேவனை தேடி எத்தனை நாள் ஆச்சு? அந்த ஃப்ரெண்டு, அந்த நபர், அந்த மனுஷனை நம்பி போனது, அது உங்களுக்கு ஒரு கண்ணியா இருக்கு, அது உங்களோட வாழ்க்கையில் ஒரு வேதனையா இருக்கு. கர்த்தரை விட்டு தள்ளி போய் மகா ஆழமான கடங்குல இருக்கிறீங்க, ஆனா வெளியே காமிச்சுக்கிட மாட்டேங்கிறீங்க. நீங்க போனது தேவனுக்கு பிரியமில்லாத காரியம். மகா ஆழமான கடங்குல தான் கிடக்குறீங்க. சில குடும்பத்துல அவங்க என்ன தப்பு பண்றான்னு சொல்லி அவங்களுக்கே தெரிய மாட்டேங்குது. கர்த்தரை விட்டு தள்ளி போயாச்சு. இந்த நாளிலும் கர்த்தர் பக்கம் மனம் திரும்பினால் மறுபடியும் குடும்பம் கட்டப்படும், குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும், வியாபாரம் ஆசீர்வதிக்கப்படும். பழைய நிலைமையில எதெல்லாம் இழந்து போனீங்களோ எல்லாவற்றையும் கர்த்தர் திருப்பி தருவார். அதுக்கு நம்ம என்ன செய்யணும்? மனுஷன் பின்னாடி பேரக்கூடாது. கர்த்தரை நம்பினால் செழிப்பான், கர்த்தரை நம்புகிறவனோ செழிப்பான். கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும். உங்க குடும்பத்தை ஆசீர்வதிக்கணும் அப்படின்னா அது கர்த்தரால் மட்டும்தான் முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களோட பேசி இருக்கிறாரா? இதயத்துல அந்த பாரம் வெளியில வந்துட்டா தேவனை முழுசா தேடுவீங்களா? உங்க இருதயத்தை கர்த்தருக்கென்று கொடுப்பீங்களா? உங்க இருதயத்துக்குள்ள கர்த்தர் வந்தாலே போதும். உங்க இருதயத்துல பாரம், அந்த எல்லா பாரத்தையும் அவருடைய சமூகத்துல வச்சிருங்க. உங்க இருதயத்துக்குள்ள சமாதானம் வேணுமா? உங்க இருதயத்துக்குள்ள கர்த்தரை விட்டு தள்ளி போற என்னென்ன காரியம் இருக்கோ அது எல்லாமே தேவன்கிட்ட சொல்லிருங்க. அப்பா, என் இருதயத்துக்குள்ளே நான் அதை ரொம்ப நாளா யோசிச்சுட்டு இருக்கேன், இது என்னை விட்டு வெளியில போக மாட்டேங்குது, மன்னிக்க முடியலையா? மன்னிச்சிருங்க. உங்களை யாராவது கஷ்டப்படுத்திட்டாங்களா, வேதனைப்படுத்திட்டாங்களா, துக்கப்படுத்திட்டாங்களா, அவங்கள மன்னிச்சிருங்க. உங்களுடைய முழு இருதயமும் தேவன் பக்கம் இருக்கணும். கொஞ்சம் யோசித்து பாருங்க. எதெல்லாம் மகா ஆழமான கிடங்கு, கொஞ்சம் யோசித்து பாருங்க. மகா ஆழமான கடலில் இருந்து கர்த்தாவே உம்முடைய நாமத்தை பற்றி கூப்பிட்டேன், என் சத்தத்தை கேட்டீர், என் பெருமூச்சுக்கும் என் கூப்பிடுதலுக்கும் உமது செவியை அடைத்து கொள்ளாதேயும். புலம்பி தவிக்கும் போதுதான் இப்படி ஜெபிப்பாங்க.
வீட்டில் கடன் பிரச்சனை இருக்கும்போது தான் அப்படி ஜெபிப்பாங்க. பிள்ளைகள் படிப்புக்கு, காலேஜ் ஃபீஸ்க்கு, குடும்பத்தில் கணவர் யாராவது ரட்சிக்கப்படாமல் இருக்கிறீங்களா? ரட்சிக்கப்படாமல் இருக்கிறாங்களா? யாரெல்லாம் அந்த செய்தி கேட்குறீங்க? அவங்களுக்கு தான் தெரியும். என் சத்தத்தை கேட்டீர், என் பெருமூச்சுக்கும் என் கூப்பிடுதலுக்கும் உமது செவியை அடைத்து கொள்ளாதேயும். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, நான் பேசுறதெல்லாம் தேவனுக்கு கேக்கு, என் பெருமூச்சுக்கும் என் கூப்பிடுதலுக்கும், நான் பெருமூச்சோடு கூப்பிடுறேன், என் கூப்பிடுதலுக்கும் உமது செவியை அடைத்து கொள்ளாதேயும். கேளுங்கப்பா, நான் இவ்வளவு பிரச்சனை நான் வாழ்ந்துட்டு இருக்கிறேன் அப்படிங்க. நான் உம்மை நோக்கி கூப்பிட்ட நாளிலே நீர் அணுகி பயப்படாதே என்றீர். நான் உம்மை நோக்கி கூப்பிட்ட நாளிலே அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, என் இருதயம் தேவன் பக்கம் மனம் திரும்பி, ஆமா நான் நிறைய பிரச்சனைல இருக்கிறேன், இந்த பிரச்சனைல இருந்து நான் வெளியில வரணும் அப்படின்னா ஒரு மனுஷனால முடியாது. நான் உம்மை நோக்கி கூப்பிட்ட நாளிலே நீர் அணுகி, எதுக்காக என்னை கூப்பிட்ட? நீர் அணுகி பயப்படாதே என்றீர். என் கூட நீங்க பேசுனீங்கப்பா, பயப்படாதே என்றீர். என் ஜெபத்துக்கு நீங்க பதில் தந்தீங்கப்பா, பயப்படாதே என்றீர். இன்னைக்கு அதே செய்தி தான் நமக்கும். ஒருவேளை பயப்படுற அளவுக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கா? கர்த்தர் சொல்கிறார், பயப்படாதே. ஆண்டவரே, என் ஆத்துமாவின் வழக்கை நடத்தினீர். ஆத்துமா கர்த்தரை விட்டு தள்ளி போகும்போது நிறைய காரியத்துல சிக்கிக்கொள்ளும். ஆண்டவரே, என் ஆத்துமாவின் வழக்கை நடத்தினீர், என் பிராணனை மீட்டுக் கொண்டீர், என் ஜீவனை மீட்டுக் கொண்டீர், என் பிராணனை மீட்டுக் கொண்டீர். மீட்டு கொண்ட தேவன் தான் நம்ம கூட இருக்கிறார். ஒருவேளை இன்னைக்கு காலவேளையிலே யாரெல்லாம் இணைந்திருக்கிறீங்களோ, கர்த்தரை விட்டு தள்ளி போன காரியங்கள் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா என்னோட சமூகத்துல தாழ்த்துங்க. கர்த்தர் குடும்பத்துல எல்லா காரியத்தையும் மாத்தி தருவார். இனிமேல் இன்னுமாக ஆழமா தேவனை தேடுங்க. பிரச்சனை ஃபுல்லா மாறிடும். ஒரு ஜீவனுள்ள தேவன் நம்முடைய ஜெபத்துக்கு பதில் தருவார். ஜெபத்தை கேட்கிறவர் மாம்சமான யாவரும் என்னிடத்தில் வருவார்கள் என்று எழுதப்பட்டிருக்கு. நம்ம எல்லாரும் அவரை நோக்கி கூப்பிடும்போது நம்ம எல்லாருடைய ஜெபத்துக்கும் பதில் வரும். ஹல்லேலூயா. ஜெபிப்போமா? கண்கள் மூடி, முடிந்தால் முழங்கால் படிட்டு யாரெல்லாம் இணைந்திருக்கிறீங்களோ எல்லாரும் ஒரு மனப்பட்டு ஜெபிப்போம். நம்முடைய ஜெபத்துக்கு பதில் வரும். கண்கள் மூடி நாம் ஜெபம் செய்வோம். Lishada hanturu shabahu bilah bilah haraduni hanturu shabala karuduni bi karabala hor bilah haradu. Rihdullah hashadni mehi bilah haraduni shantu rabala hordu. Ladu ribaha bilah hashadni kantu rabala kabudi bekiduna. Rihabala hor bilah hadni mehi bilah hashadu rabala hordu. Rihaduha bahala bilah hashadri bi kabaduna hantu rabala kadurabala. கர்த்தரின் பாவத்தை மன்னிப்பாரா என்று புலம்புற குடும்பங்கள் தான் அநேகமா இருக்கு. எத்தனை நாட்கள் நான் ஜெபித்திருக்கிறேன். இந்த நாள்ல என் கூட பேசி இருக்கிறார். கர்த்தர் சொல்கிறார், உன்னை நான் மீட்டுக் கொண்டேன், பயப்படாதே, நீ என்னுடையவள் என்று சொல்கிறார். எத்தனையோ குடும்பத்தை கர்த்தர் தொட்டு கொண்டிருக்கிறார். இழந்து போன எல்லாவற்றையும் கர்த்தர் மீட்டு தருவார். பயப்படாதே. கர்த்தர் உன் கண்ணீரை துடைக்கிறார். கர்த்தர் உனக்காக வழக்காட போகிறார்.
லாது ரிபிஹ பிலா சிபிஹு பிலஹா ரிபிலஹரது ரெஹதுன மலஹஷது நிஹந்து ரபலஹரது. நன்றி பரிசுத்த ஆவியானவரே, உண்மை நன்றியோடு துதிக்கிற சுகிறோம்ப்பா. எங்களை அதிகமாக நேசிக்கிற பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, நன்றியோடு துதிக்கிற சுகிறோம்ப்பா. இந்த நாளை கணச கிருபைக்காக 1000 மடங்கு உமக்கு நன்றி செலுத்திரோம்ப்பா. யாரெல்லாம் அதிக அளவில் இணைந்திருக்கிறாங்களோ உங்க பிள்ளைகளோட நீங்க பேசியிருக்கிறீங்கப்பா. உம்முடைய பாத பிள்ளைகளை தாழ்த்திரும் அர்ப்பணிக்கிறோம். கர்த்தருடைய சத்தத்தை கேட்டு பரிசுத்தாவினுடைய வார்த்தைக்கு நாங்கள் கீழ்ப்படிந்து வாழ்றதுக்கு எங்களுக்கு கிருபை தாங்கப்பா. என்னோட வார்த்தை மூலியமாக எங்க கூட நீங்க பேசியிருக்கிறீங்க. உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம், உண்மை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம்ப்பா. இந்த நாள் முதல் கொண்டு என்னோட ஆவிக்குரிய வாழ்க்கையிலே உற்சாகத்தின் ஆவிலாம் நிரப்புங்க, பரிசுத்தாவிலாம் நிரப்புங்க, உன்னதத்தின் ஆவிலாம் நிரப்புங்க, உயிர்ப்பீங்க. யாரெல்லாம் தாழ்த்துறாங்களோ எல்லா குடும்பம் மறுபடியும் ஆசீர்வதிக்கப்படட்டும். சரீரம் முழுவதும் பலவீனத்தோடு இருக்கிறாங்கப்பா. ஆத்மாவுக்குள்ள நிறைய கேள்விகள் இருக்கு. யார்கிட்ட போய் சொல்ல புலம்ப யோசித்து கொண்டே இருக்கிறாங்கப்பா. இந்த நாளிலும் மறுபடியும் கர்த்தர் புதுப்பித்த கிருபைக்கா நன்றி. ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிங்க. இந்த நாளை எங்களுக்கு ஆசீர்வாதமா மாற்றித்தாங்கப்பா. இந்த நாள் முதல் கொண்டு ஒவ்வொரு குடும்பத்திலும் ஒரு மாற்றம் இருக்கணும்ப்பா. கண்ணீரோடு ஜெபித்த குடும்பங்கள் உண்டு. அந்த குடும்பத்தை கர்த்தர் 1000 தலைமுறைக்கு ஆசீர்வதிங்க. அவசர அவசரமாக கிளம்பிட்டு இருக்காங்கப்பா. பிள்ளைகளை பரிபூர்ணமாக ஆசீர்வதிங்க. கடன் உபத்திரத்தை நீக்கி சம்பூர்ணமாக திருப்தியாக ஆசீர்வதிங்க. குடும்பங்கள் பள்ளிக்கு பெருகணும்ப்பா. கற்பத்தினியா ஜெபிக்கிற கர்த்தரே மனமிறங்கி ஆசீர்வதிங்க. காலவெளியிலே அப்பா உங்களுடைய கிருபையால் நிரப்புங்க, உங்களுடைய பிரசன்னத்தால் மூடுங்க, உங்களுடைய வல்லமையால் நிரப்புங்க, ஜெப அபிஷேகத்தால் நிரப்புங்க, தியானிக்கிற அபிஷேகத்தால் நிரப்புங்க, துதிக்கிற அபிஷேகத்தால் நிரப்புங்கப்பா. சத்துருள மேற்கொள்ள அபிஷேகத்தால் நிரப்புங்கப்பா. இருதய மனக்கண்கள் திறங்கப்பா. வேதத்தை தியானிக்க கர்த்தர் கிருபை செய்யுங்க. கர்த்தருடைய கரத்தில் நாங்கள் அடங்கி இருக்கணும்ப்பா. அப்படிப்பட்ட கிருபையில தாங்க அந்த நாள் முழுதும் கர்த்தர் கூட ஆசீர்வதிங்க. வெளியில புறப்படுறாங்க எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் வேலையடைத்து ஆசீர்வதிங்க. உங்களுடைய பாதங்களை தாழ்த்தப்படுகிறோம்ப்பா. யாரெல்லாம் தாழ்த்துறாங்களோ ஆட்டுக்குட்டியின் ரத்தம் தெளிவுபடட்டும்ப்பா. எல்லா தேச ஜனங்களையும் கர்த்தர் மீட்டெடுங்க. கர்த்தருடைய வருகையில நாங்கள் காணப்படணும்ப்பா. குறைகள், குற்றங்கள், அக்கிரமங்கள், பாவங்கள், மீறுதல் எல்லாவற்றையும் எங்களுடைய எல்லா பாவத்தை எல்லாம் சிலுவையில சுமந்தீங்கப்பா. எங்களுடைய பாவத்தை எல்லாம் சிலுவையில சுமந்தீங்க. எங்களுக்காக அடிக்கப்பட்டீங்க, நொறுக்கப்பட்டீங்கப்பா. எங்களுக்காக ஜீவனை தந்தீங்கப்பா. யாரெல்லாம் தாழ்த்துறாங்களோ எல்லா குடும்பத்தையும் உங்களுடைய பாதத்தில் அர்ப்பணிக்கிறோம்ப்பா. எங்களுடைய பாவங்களுக்காக மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிர் தெழுந்த இயேசு கிறிஸ்துவை ஆராதிக்கக்கூடிய கிருபை எங்களுக்கு தந்திருக்கிறீங்க. அதை எண்ணி உமக்கு நாங்கள் நன்றி செலுத்தினோம். இணைந்துக்கிற எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் பொறுப்படுத்துவாங்க. அப்ரோஜமான ஊழியக்காரன்பா. பலவீனத்தோடு யாரெல்லாம் ஜெபிக்கிறாங்களோ கர்த்தர் சுகம், பலன், ஆரோக்கியத்தை தங்க, தீர்க்க ஆயுசை தாங்க. இந்த நாள் முழுவதும் கர்த்தர் கூட ஆசீர்வதிங்க. கர்த்தர் பொறுப்படுத்துங்க. உங்களுடைய பாதங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். குறைகள், குற்றங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் மன்னிச்சு ஆசீர்வதிங்க. கர்த்தர் பொறுப்படுத்துங்க. துதிகன மகிமை எல்லாம் கர்த்தரா இயேசு ராஜா ஒருவருக்கே செலுத்துறோம். எத்தனையோ குடும்பத்துல வேலை இல்லாம இருக்காங்கப்பா. பிள்ளைகளை பரிசுத்தப்படுத்தி நல்ல வேலையை தாங்கப்பா. கர்த்தர் பொறுப்படுத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் பிதாவே, ஆமென். தேவனுக்கு மகிமை உண்டாதாக. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, 9363064181 நம்பர் உண்டால் நாங்கள் உங்களுக்காக குடும்பத்துக்காக ஜெபிப்போம். எனக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். தொடர்ந்து இணைந்திருங்கள். கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் சகல காரியத்திலும் சம்பூர்ணமாக திருப்தியாக கர்த்தர் கூட ஆசீர்வதிப்பாராக. ஆமென். God bless you. Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.